ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டியூஸ்டே, முருகருக்கு உகந்த ஒரு நாள். ஸோ நான் இன்றைக்கி வந்து மயில் வந்து இப்படி தோகை விரித்து நான் பார்த்தேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேங்க. வீடியோவில் தான் நான் நிறைய இந்த மாதிரி மயில் விரித்து தோகை ஆடினதெல்லாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மெய் செலுத்திருச்சு. அதே சமயம் ஹாப்பியாகவும் இருந்தது. டியூஸ்டே அதுவும் வந்து முருகர் வந்து நேரில் வந்து காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. முருகனுக்கு மயில் வாகனம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஒரு தடவை தாரகாசுரன்ற ஒரு அசுரன் கடுமையான தவம் பண்ணி நிறைய சக்திகளை வரமாக வாங்கியிருந்தான். அந்த ஆணவத்தில் மக்களையும் தேவர்களையும் நிறைய துன்புறுத்தினா. முருகன் தாரகாசுரனை அழிக்கிறதுக்காக போருக்கு போகிறாரு. ஆனால் அந்த அசுரன் பெரிய மயிலாக மாறி போர் புரிஞ்சான். ஆனால் முருகர் அந்த போரில் சுலபமாக அந்த மயிலை வந்து தோற்கடிச்சிடுவார். அதுக்கப்புறம் தவற உணர்ந்த அந்த அசுரன் முருகன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் சேவகனாக இருக்க இடம் கொடுங்கன்னு சொல்லி வேண்டுறான். முருகரும் அந்த மயிலை தன்னுடைய வாகனமாக ஏற்றுப்பார். ஸோ இதுதாங்க வந்து முருகனுக்கு மயில் வாகனமாக வந்தது. ஸோ வந்து உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓம் முருகான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.